அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. முதல்ல நமக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னா நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் சேகர் குமார் யாதவ் அவர் மேலே வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் யார் மேலே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்டிஸ் வி ராமசாமி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வி ராமசாமி மேலே தான் ஃபர்ஸ்ட் 1993 கொண்டு வந்திருப்பாங்க. ஹவர் இட் ஃபெயில் டு செக்யூர் 2/3 மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்டிஸ் வி ராமசாமி மேலே முதல்ல கொண்டு வந்திருக்காங்க 1993. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் அது வந்து மெஜாரிட்டி அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கிடைக்கல. சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருந்தோம், நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அதாவது ராஜ்யசபாவோட சேர்பர்சன் மேலே ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பிளேட் ரோல் இன் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரோல் அப்படிங்கிறத பார்ப்போம், என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதாவது நமக்கு ரமேஷ் தாப்பார் அப்படிங்கிற இந்த கேஸ், ஓகேங்களா, வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த கேஸை நல்லா பார்த்துக்கோங்க. ரமேஷ் தாப்பார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் எந்த ஆர்டிகளோட ரிலேட் ஆகி வரும்னா, இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஆர்டிகல் 19 ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேஸ் என்ன ஆர்டிகளோட ரிலேட் ஆகி வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அதோட பேசிக்ஸை நம்ம பாலிட்டில் படிச்சிருப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன ஆர்டிகல் என்ன கேஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த விளையாட்டுத்துறைக்கான விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது இந்த 4 பேருக்கு தான் வழங்க போறாங்க. ஓகேங்களா? மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, மனு பாக்கர் ஷூட்டிங்ல நமக்கு வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒலிம்பிக்ல 2 மெடல் வின் பண்ணது அவங்க தான். அடுத்தது குகேஷ், நமக்கு தெரியும் குகேஷ் டிங் லைரனை தோக்கடிச்சிருப்பார் இல்லையா? அடுத்தது வந்து ஹர்மன் பிரீத் சிங் இந்தியாவோட ஹாக்கி டீம். அடுத்தது பிரவீன் குமார் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா நம்மளோட பேரா அத்லெட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேருக்கு தான் பார்த்தோம்னா நமக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்க போறாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட அர்ஜுனா அவார்டு பார்த்தோம்னா ஒரு 32 பேருக்கு வந்து கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஒரு 4 பேருக்கும், ஒரு ஆள் பார்த்தோம்னா குகேஷ், இன்னும் 3 பேர் பார்த்தோம்னா இந்த பேரா பேட்மிண்டன்ல வெண்கல பதக்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வாங்கின இவங்களை இந்த 3 பேருக்கு யாராவலாம் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நித்யஸ்ரீ அவர்கள், அடுத்தது பார்த்தோம்னா மனிஷா அவர்கள், அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு துளசிமதி அவர்கள். இந்த 3 பேருக்கும் பார்த்தோம்னா மொத்தம் இந்த 4 பேருக்கும் துளசிமதி, நித்யஸ்ரீ அண்ட் தென் மனிஷா, குகேஷ், இவங்க 4 பேரும் தமிழகத்திலிருந்து விருதாளர்களாக இருக்க போறாங்க. சரியா? ஸோ அவங்க அந்த 3 பெண்களுக்கும் பார்த்தோம்னா அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறது வழங்க போறாங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போன குரூப் 1லயே வந்து நமக்கு முகமது சமியை வச்சு இந்த கேல் ரத்னா விருதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.